Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் IRS அதிகாரியுமான அருண்ராஜ் நம்மோடு இருக்கார். சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். இந்த நேரம் எப்படி சார் இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழக மக்கள் நம்ம வெற்றி தலைவர் மீதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கையுடன் அந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி செய்வோம். கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, அது மக்களே தீர்ப்பு எழுதிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும், இந்த திமுக ஆட்சி எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி பார்த்தீங்கன்னா, அந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களே தன் சொந்த தொகுதியில் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றிருக்கார். இதுதான், இதற்கு மேலே அந்த ஆட்சியை பற்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதே அளவுக்கு நாங்கள் அது மேலே தலைவர் அவர்கள் மக்களுக்காக நல்லது செய்வோம். 108 நம்பர் வந்திருக்கு, நமக்கு அந்த லக்கி நம்பர் 118 தேவைப்படுது. என்ன சார் நெக்ஸ்ட் பண்ண போறோம்? ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தமிழகத்தின் முதல்வராக நம் தலைவர் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார். நம்ம ஏற்கனவே திட்டங்களை அறிவிச்சிருக்கோம், ஏற்கனவே மேனிஃபெஸ்டோலாம் கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரி சார் பண்ண போறோம்? முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும்? பலரும் எதிர்பார்க்கறாங்க. எல்லாரும் மக்கள் அவ்வளவுதான் இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, ஒரு நாள்ல பற்றி முழு விவரங்களும் அதிகாரப்பூர்வமாக வெளிவரும். தமிழ்நாடு முழுவதும் அலையா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம பார்க்க முடியுது. முதல் தேர்தலே இவ்வளவு பெரிய மாபெரும் வெற்றி. எம்ஜிஆர் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிக வாக்குகளை பெற்றிருக்கார். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க சொன்னது மாதிரி வரலாற்றுல இந்த வெற்றியை மேற்கோள் காட்டுறதுக்கு வேற இந்த மாதிரி ஒரு வெற்றி இல்லை. இதுதான் முதல் முறை. இது வெற்றி இல்லை, இது ஒரு சரித்திரம். அந்த அளவுக்கு ஒரு இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நடந்த ஒரு ஜனநாயக புரட்சி. இந்த அளவுக்கு மக்கள் ஒரு ஜனநாயக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை மாறி 2 கட்சி ஆட்சி பண்ணாங்க. அந்த 2 கட்சியுமே பணத்தை மட்டுமே நம்பி தான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. நாங்கள் மக்களுக்கு உண்மையாக நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட எந்தவித பணபலமும் இல்லாமல் ஒரே ஒரு எங்களுடைய கொள்கையின் வழியில மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்கள் இந்த தேர்தலை சந்திச்சோம். தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வோடு செயல்பட்டாங்கிறது இந்த தேர்தல் இந்த முடிவுகள் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் நார்த் இந்தியாலாம் போகிறப்ப என்னோட நண்பர்கள்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ தமிழக வாக்காளர்கள்லாம் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு தானே ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற நிறையா ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், எப்போ தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லையே, ஒரு சாய்ஸே இல்லையே, 2 கட்சியும் பணம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாகணும். அந்த மாதிரி சூழலில் தான் இந்த மக்கள் அந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுந்தது. இப்போ முறையாக ஒரு முதன்மை சக்தியாக, ஒரு தூய சக்தியாக நம்ம வந்திருக்காரு. நான் நிச்சயம் சொன்னேன், நான் கண்டிப்பாக இந்த தேர்தலில் பாருங்கள் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வோடு இருப்பாங்க, எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு அரசியல் தெரியும். இது பெரியார் பிறந்த மண். இது அதை உண்மையாக்குற விதமாக தமிழக மக்கள் பகுத்தறிவோடு சிந்திச்சு இந்த பணத்தை, இந்த சாதி மதம் எல்லாத்தையும் கடந்து ஒரு உண்மையான தலைவரை, உண்மையாக மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது பெரியார் மண் என்கிற மக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்க நினைச்சு ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இருக்கட்டும், பழனிவேல் தியாகராஜனா இருக்கட்டும், மூர்த்தியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 17 அமைச்சர்கள் தோல்வியை தழுவிருக்கிறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் தோல்வியை தழுவிருக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானா சார்? நிச்சயம் எதிர்பார்த்தது. தலைமை சரியில்லைன்னா கண்டிப்பாக மக்கள் அந்த ஒட்டுமொத்த அமைச்சரவைக்குமே மக்கள் தகுந்த பாடத்தை புகட்ட தான் ரெடியா இருந்தாங்க. தலைமை சரியில்லைங்கிறத அதை காட்டுது. அதே இந்த சைடில் ஒரு புதிய தலைமை மக்கள் அதை எதிர்பார்த்து இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நீங்கள் மக்களுக்கு என்னன்னா, மக்கள் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய வாய்ப்பையும் ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க. தலைவர் ஏற்கனவே பல முறை எங்ககிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு MLA, ஒரு மினிஸ்டர், ஒரு CM அதெல்லாம் பதவி இல்லை, கண்டிப்பாக பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு. கண்டிப்பாக இதை பொறுப்புணர்வுடன் நாங்கள் தலைவர் தலைமையில் நாங்கள் செயல்படுவோம். காங்கிரஸ் பாமக கூட பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க, அது உண்மைதானா சார்? எப்படி சார் இருக்கு ரியாலிட்டி? அது நடக்கிறப்ப தெரியும். ரைட், நன்றி. அருண்ராஜ் அமைச்சராவாருன்னு எதிர்பார்க்கலாமா சார்? IRS இருந்த அதிகாரி இப்ப அமைச்சரா மாறுவாரா? தலைவர் முடிவு செய்வார். நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் வீரகுமார். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.